ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நான் இப்பொழுது சொல்வதை முழுமையாக கேள். நான் சொல்லும் இந்த 2 விஷயமும் உன் வீட்டில் இருக்கிறதா என்று பார். அப்படி இருந்தால் இன்னும் சில மணி நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாகவே நான் சொல்லும் விஷயங்கள் நடக்கும் பார். இப்பொழுது இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உன் வீட்டில் பள்ளியின் ஓசை கேட்கிறதா என்று பார். அப்படி கேட்டால் நான் உன் வீட்டில் நிலையாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். அதுபோல என்னை பற்றி இல்லை, ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றி உன் வீட்டில் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், இல்லை தெய்வத்தை பற்றிய பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதும் நல்ல நறுமணங்கள் வந்தால் உனக்கு இஷ்டமான தெய்வமானது உன் வீட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். தங்கமே, இதை நன்றாக யோசித்துப்பார். ஏதாவது உன் வீட்டில் நடக்கிறதா என்ற நல்ல அறிகுறிகள் இருந்தால் மனதால் ஏங்கிக் கொண்டு இருக்கும் அந்த சுப நிகழ்வு உன் வீட்டில் நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய். மிக நாட்கள் ஆகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து. அதனால் உனக்கு என்ன கவலை தெரியுமா? நம் வீட்டில் ஏன் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவில்லை, என்னத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நீயும் தவிக்கிறாய். தங்கமே, தவிக்காதே. நான் தான் சொல்லிவிட்டேனே, உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்கும். நீ எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்கிறாய். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ மனதால் கூட நினைக்கவில்லை. அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் நினைத்தால் உடனடியாக தெய்வத்திடம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தையை கேட்கிறாய். நீ எவ்வளவு நல்ல குழந்தை தெரியுமா? மற்றவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த எனக்கு உன்னை பற்றிய அனைத்துமே தெரியும். நீ எப்பேற்பட்டவள், உன் மனம் எப்பேற்பட்டது என்று எனக்கு தெரியும். என்னுடைய தங்கமே, என் குழந்தைகளின் மனதை நான் நன்றாக ஒவ்வொரு நொடியும் படித்து வைத்துள்ளேன். அதனால் எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று அனைத்தையுமே கவனித்து கொண்டு தான் இருப்பேன். வாழ்க்கையில் எதுவுமே உன்னை விட்டு போகாது. இனி அனைத்தும் உன்னை தேடிதான் வரும். உன்னை விட்டு உறவுகள் போய்விட்டார்கள் என்று நினைக்கிறாய். நிச்சயமாகவே உன்னை தேடி ஓடி வருவார்கள். எத்தனை காலம்தான் உன்னை தூற்றியே பேசுவார்கள். இனிப்பார், உனக்கு நேராக பேசாவிட்டாலும் உனக்கு பின் இவள் நன்றாக வளர்ந்து விட்டாளே என்று பேசுவார்கள். இதை சிலர் பொறாமையாக கூட பேசலாம். ஆனால் நீ மற்றவர்கள் பேசும் வகையில் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல ஒரு இடத்திற்கு செல்ல உள்ளாய். கவலைகள் வேண்டாம். உனக்கானது உனக்கு கிடைக்கும். தேவையானதை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள். நான் தான் உனக்கு எல்லாமே என்று நினைக்கிறாய். நான் தான் நிஜமாகவே உனக்கு எல்லாமே. எனக்கும் தெரியும் உனக்கு நான் தர வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். சீக்கிரமாக அனைத்தையுமே தந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வளர வைக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.